ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் பற்றி உங்கள் கூட பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் மாவு அரைச்சேன். மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கிரைண்டர். இந்த கிரைண்டர் என்ன பண்ணுது, மாவு அரைச்சி முடித்த உடனே இது தனியாக கழுவிச்சு ஃப்ரெண்ட். அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த கிரைண்டருக்கு ஒரு லீவ் விட்டுட்டோம். சரிங்களா, ஒரு வாரத்துக்கு அப்புறமே லீவு தான் கிரைண்டர். இதில் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா சீர்வரிசை கொடுத்தாரு. எங்கள் அப்பா என்ன பண்ண, ஒரு நாள் வீட்டுக்கு வந்தப்போ ஏமா இந்த கிரைண்டர் அப்படியே இருக்குன்னு கேட்டாங்க. இல்லைப்பா, இதை என்ன செட் பண்ணலை, செட் பண்ணிட்டு அரைக்கலான்னு. அப்போ சொன்னாங்க, ஓடாமல் இருந்தால் மிஷின் வீணாக போயிடுமா, நீ அதனால் இது என்ன பண்ணு, அந்த மிஷினை ஓட வைக்கணும், ஓடிக்கின்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா ஒரு எல்லோ கலராக தெரியுதுல்ல, இதில் நம்ம அரைக்கும் போது அது போய் செவுத்துல பட்டு ஒரு மாதிரி புளி புளியாகுதுல்ல. அதனால் இந்த ஷீட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷீட்டு மேலே பட்டுன்னா நம்ம அப்படியே துணியால் தொடச்சோம்னா அது போயிடுது. அதனால் இங்கே ஒட்டியிருப்பேன் நான். இதை போல் 2 மீட்டர் 200 அப்படின்னு சொல்லி இந்த ஷீட்டு வாங்கி போட்டேன். எங்கள் வீட்டில் எந்த ஒரு பொருள் வீணானாலும் அதை டக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த டேப்பு, அதாவது ஹாட் வாட்டர், டீசல்லேருந்து வரக்கூடிய ஹாட் வாட்டர் டேப். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி பொறுமையாக தான் வரும். அது இன்னும் சீர் பண்ணவே இல்லை. அது வீணாக போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் அது இன்னும் சீர் பண்ணல. இது ஒன்றாச்சுங்களா. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இப்போலாம் ஸ்க்ரீன் இருக்கும் தெரியுதுங்களா, ஸ்க்ரீனு. அதுபோல் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அப்போல் இங்கேயும் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணிச்சு, ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்க்ரீன் உடச்சின்னு விழுந்துச்சு. அது விழுந்து 1 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டில் என்ன பண்ணலை, அதை இன்னும் சரி பண்ணி கொடுக்கல. இந்த ஸ்க்ரீனும் சரி பண்ணி கொடுக்கல. வீட்டில் இப்படி வீணாக போன பொருளை டக்குன்னு சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணலைன்னா அது என்ன பண்ணுது, பெண்களுக்கு டென்ஷன் ஆகுது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது சரி பண்ணலையேன்னு தோணும். அதனால் ஆண்கள் என்ன பண்ணணும், அது சரி பண்ணி கொடுத்தா அவங்க நிம்மதியாக அவங்க வேலையை செய்வாங்க. அதனால் டக்குன்னு ஆண்கள் சரி பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எப்படியாவது நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன உங்களுக்கு ஏதாவது